மகத்துவமான மேன்மை. அப்போ அந்த தூதன் என்ன சொல்றார் கடைசியா, 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ அந்த தூதர்களை கூப்பிடுறான், நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க, சேதப்படுத்தாதீங்க பூமியையும் சமுத்திரத்தையும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றியில முத்திரை போட வேண்டும். யாரெல்லாம் முத்திரை போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு சேதமும் வராது. யாரெல்லாம் முத்திரை போடப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சேதம் வராது. அப்படி என்றால் இந்த பூமியில நாம் எப்படி நடக்க வேண்டும்? தீர்க்க தரிசனமா இப்ப ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறது, ப்ராசஸ்ல பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை. தப்பி தவறி கூட உலகத்தை நேசிராத. அல்லேலூயா. ஆமா, எனிதிங் ஃப்ரீங்க. எல்லா பாவமும் ஃப்ரீ பண்ணிட்டான் சத்துரு. ஈஸியா எடுத்துக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம், ஈஸியா வாழ்ந்துக்கலாம், சந்தோஷமா இருந்துக்கலாம். ஆனால் பூமியும் சமுத்திரமும் சேதப்படுத்தும் போது தேவனை மதிக்காதவர்கள், அவருடைய வேதத்தை மதிக்காதவர்கள், தேவாலயத்தை மதிக்காதவர்கள், அவருடைய மெய்ப்பன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். அந்த மீண்டும் அதே வசனத்தை வாசி. நாம் தேவனுடைய 3வது வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதை பட்டியலில் வாசிக்க சொல்லிட்டேன். யூதா கோத்திரத்தில் 10,000 பேர், ரூபன் கோத்திரத்தில் 10,000 பேர். அல்லேலூயா. இது இப்படி நல்லா கவனிக்கணும். அந்த பட்டியலை நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12,000 12,000 மற்றும் எவ்வளோ? 144,000 பேர். நல்லா கவனிக்கணும். இவங்க யாரு? 144,000 பேர். இவங்க யாரு? அல்லேலூயா. முத்திரை போடப்பட்டவர்கள் இவங்க யாரு? இதுதான் இப்ப நமக்கு விசேஷமானது. ஒரு அல்லே சொல்லாமா? இவங்க யாரு, இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இவைகளுக்கு பின்பு 8வது வசனத்தை வாசிக்கலாம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இவங்க 1,44,000 பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுவோம். இவங்க யார் என்பதை ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். அவருடைய மேலான கரம் நமக்கு இருக்கிறது. நாலாம் அதிகாரம்
4:7 வாசிக்கலாமா? முதலாம் ஜீவன் ஆ. சிங்கத்துக்கு ஒப்பாகவும் இது இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 24:30 அந்த ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன். 4ஆம் அதிகாரம் 7, 14ஆம் அதிகாரம் 7ஆன்னு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிகுந்த சத்தமிட்டு வேறொரு தூதன் அங்கே வந்து நல்ல கவனிங்க. வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்குடனே யுத்தம் பண்ணுவார்கள். வெரி குட். 14:7 வாசிங்க. 17-14 ரைட், ஓகே. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்குடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியார் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வார். அதாவது இந்த 14 நேற்று தூக்கத்தில் இதை படித்ததுனால ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆண்டோடைய பிரதான கரன் நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நல்லகன் இந்த 1,44,000 பேர், அல்லேலூயா, அவர்கள் வந்து எப்படி ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நல்ல குணம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நல்ல குணம், ஸ்ரீகளால் கரைப்படாதவர்கள். நம்ம வாஸ்தம் இல்லை, எங்கே வாஸ்தம்? 1,44,000 பேர். ஒவ்வொரு, நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 மொத்தம் 12,000 1,00,000. பரவாயில்லம்மா, எத்தனை வசனம் அது? ரைட், 14:4 ரைட்டு, கவனிக்கலாம். நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், கவனிக்கணும். அது வாசிருமா. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். சரி, நல்ல கவனிக்கலாம். இப்போ முதற் பலன் யார் அப்படின்னா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். யாரு? ஸ்திரீகளால், தம்பி கொஞ்சம் எடுத்துக்கோ, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். நல்ல கவனிக்கணும். 12 கோத்திரத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணிக்காதவங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க இருதயம் எப்பவுமே பரிசுத்தம் ஆண்டவருக்காக இருந்திருக்கிறது. அவள் எப்பொழுதும் தேவனுடைய சிந்தையாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, தேவனுடைய சிந்தையாக இருந்திருக்கிறாங்க. ஆகையினால் ஆட்டுக்குட்டியானோருக்கு முதற் பலனாக இருந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பலனா? முதற் பலன். பரிசுத்தவான்க என்ன சொல்றாங்கன்னா, 1 100, 1 60, 1 30 கனி கொடுக்கிறது. 3 விதமான ஜனங்கள் பரலோகத்து ராஜ்யத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுங்களேன். இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்த 12 கோத்திர மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். கல்யாணம்ன்றது என்னது அவங்களுக்கு தெரியாது, மனைவி என்பது என்னது தெரியாது, குழந்தைகள் என்னது என்பது தெரியாது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானோருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போவாங்களாம். அவர் கூடவே இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் கூடவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் முதல் பலன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முதல் பலன். அந்த வசனத்தை கடைசியா வாசிக்கலாமா? இவர்கள் ஸ்திரீயானவர், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும்.
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் நல்ல மனுஷரிலிருந்து கவனிங்களா. இவர்கள் மனுஷன் என்று தேவனுக்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆ. முதற் பலனான மீட்டுக் கரங்களை தட்டி கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அவர்கள் மரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கலாம், ஒருவேளை இந்த பூமியில இந்த சமயத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த பரிசுத்தவான்கள். அப்புறம் அவங்க யாருக்கு தெரியாத ஒரு பாட்டு பாடுவாங்களாம். கீழே வாசிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவும் இல்லை. ஆமா, என்ன இல்லை? கபடம் இல்லை. அப்புறம் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டாரத்திற்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? சரி, நல்லா கவனிக்கலாம். இப்ப இவங்க யாரு? நம்ம 12 கோத்திர பட்டியல் இப்ப வாசித்தோம் இல்லையா? இவங்க யாரு? முதற் பலன். அவங்க யூதா கோத்திரத்திலிருந்து, ரூபன் கோத்திரத்திலிருந்து, இசக்கார் கோத்திரத்தான் கோத்திரத்திலிருந்து அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் முதற் பலன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு அவர்களுக்கு பின்பு இங்க 7வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும். நல்ல கவனிங்க. இப்பதான் இதுதான் நம்ம. இவைகளுக்கு பின்பு நாம் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். யோவான் பத்மம் என்னும் தீவில் அவர் தரிசனம் காண்றாரு. அந்த இஸ்ரவேல் கோத்திரத்து 12 கோத்திரங்களிலிருந்து 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்களோடு கூட இருக்கிறார். யாரும் அறியாத தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடல் பாடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் முதற் பலன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 மொத்தம் 1,44,000 பேர். அது முதற் பலன். 2வது பலன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு? இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும். இப்ப நம்முடைய இந்தியாவில் எத்தனை பாஷை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1500 பாஷைக்கு மேலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் ஊழியத்துக்கு போகிறதுனால அது குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பாஷை இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பாஷை. இப்போ லண்டன்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு தாழ்மொழி உண்டு, அவங்களுக்கு ஒரு பாஷை. அல்லேலூயா. ஜெர்மன் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாய்மொழி உண்டு, அவங்களுக்கு ஒரு பாஷை. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு பாஷை இருக்குது. ஆகையால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதை யோவான் பத்மம் என்னும் தீவில் அவர் தரிசனம் கண்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. தேவன் அதை விலைக்கு சொன்னார். கவனிக்கணும். கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும், கவனிக்கலன்னா புரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த வசனத்தை 9வது வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு கூட்டத்தை அப்படியே பார்க்கிறார். அதாவது கடைசி காலத்தில்
இந்த பூமியை விட்டு ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அங்கே செட்டில் ஆனவர்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கே செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். ஆனால் செட்டில் ஆனதை பார்க்கிறாரு. ஆனால் எல்லாமே பூமியில் தான் இருக்கிறோம், இன்னும் எடுத்துக்கப்படுகிற காலம் வரல. ஆனால் ஏற்கனவே அவர் தரிசனத்தை கண்டுட்டார். ஆனால் பூமியில் இருக்கிறோம். இந்த சபையில் எத்தனை பேர் அதில் இணைக்கப்பட்டவங்க தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளிலும் உலகம் முழுது சபை இருக்கிறது. எல்லா சபை மக்களும் மரித்தவர்கள் தேவனுடைய அல்லேலூயா பரதேசில் இருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன். மரிக்காதவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பூமியில. அல்லேலூயா. அது நீரா இருக்கலாம், நானா இருக்கலாம். அவர் கண்ட தரிசனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அவங்க எப்படி அங்க வந்தாங்க? எப்படி அவர்கள் அங்க வந்தார்கள்? எப்படி இருந்தா அங்க போகலாம்? யோவான் கண்ட தரிசனத்தில் எப்படி அந்த கூட்டம், எண்ண முடியாத கூட்டம் அங்க வந்தது, எப்படி இருந்தா அங்க போகலாம்? எப்படி வந்தார்கள், எப்படி போகலாம்? அல்லேலூயா. கவனிக்கலாம் சபை. கீழே வாசிக்கலாம். அவர்கள் மகா சத்தமிட்டு, அவங்க துதிக்கிறாங்க பாரு ஆண்டவரே. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? அது கூட தெரியாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு சபைக்கு வரவங்களாம் ஆட்டுக்குட்டியானவர்னா தெரியாது. ஆட்டுக்குட்டியானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை அங்கு ஆராதிக்கிறார்கள். அவங்க திரளான ஜனங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சரி, அவங்க எப்படி அங்க போனாங்க? அங்க பரலோகம் போகணும்னா சாதாரணமானதில்லை. நல்லா கவனிங்களேன். ஒரு பாவியை தேவன் தள்ளுகிறதே இல்லையா? நல்லா கவனிக்கிறோம். ஒரு பாவியை தேவன் தள்ளுகிறதே இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஒரு பாவி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு பாவியை தேவன் தள்ளுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து தள்ளல. அப்ப உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உன் பாவத்தை கழுவ நான் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டேன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று நான் உயிர்த்தெழுந்தேன், எல்லாமே சொல்றாரு. ஆனால் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான். அல்லேலூயா. அவங்க பாவம் கழுவப்படணும், பாவம் நிறுத்தணும். நம்ம பாவத்தை நிறுத்தணும். யாரெல்லாம் சபிச்சுட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் கபடா அவங்க கூட பழகிட்டு இருக்கிறோம், அல்லேலூயா, கபடா ஆணையிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நிறுத்தணும். நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பிதாவே, தேவனே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, பாவியாக என் மேல கிருபையா இருக்குன்னு மனதார சொல்லணும். பாவத்தை விட்டுட்டு சொல்லணும். செய்கிற பாவத்தை விட்டுட்டு, செய்கிற ஆசையை விட்டுட்டு. அல்லேலூயா. ஆமா. பக்கத்து வீட்டை விட்டுட்டு, பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுட்டு, பக்கத்து வீட்டுக்காரியை விட்டுட்டு, தூக்கி எறிந்து இந்த ரகசிய, இந்த யோவான் கண்ட அந்த தரிசனத்தில் நீ வர வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்தை நிறுத்தி தூக்கி எறிந்து, பாவியாக என் மேல் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தில் நாம் போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால் ஒரு பாவியை தேவன் தள்ளுகிறது இல்லை. அதே பாவி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உலகத்தை மறந்து தூக்கி எறிந்து உதறி தள்ளி ஆண்டவருடைய பாதத்தை உறுதியை பிடிச்சுக்கணும். சகோதரியா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், சிறியவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும். அல்லேலூயா. ஆகினால் என் அன்பு செல்வங்களே, நம் மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இனி உன் காலம் செல்லாது. அல்லேலூயா. மனம் திரும்பி, அல்லேலூயா, மனம் திரும்பி இயேசுவை பற்றிக்கொள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, கீழே என்ன? அவங்க மகா சத்தமா ஆண்டவரை ஆராதித்தாங்க. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு
முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் என்றால் நம்ம எல்லாம் ஆமென் சொல்லணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும். பக்கத்தில் சொன்னேன், ஆமேன்னு சொல்லாம ஆமா மாதிரி இருந்தேனா, அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லாம ஆமா மாதிரி இருந்தேனா, அவ்வளவுதான், கடைசி காலத்துல நீ கைவிடப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உரத்த சத்தமாய் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லு. ஆமேன், அப்படியே ஆக கடவுது. சரி, இப்போ இந்த சாப்டர் 10-11 பிறகு பார்க்க போறோம். 10-11 வசனத்தை பிறகு இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 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 வந்தாங்கள், அந்த பெரிய கூட்டம் யார், அவங்க எப்படி வந்தாங்க, அதுதான் முக்கியம். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, மேலே ஒரு கூட்டத்தை பார்த்தோம், 1,44,000 பேர். அவங்க எப்படி வந்தாங்கன்னா ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க. அந்த 1,44,000 பேர் எப்படிப்பட்டவங்க? ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க. இப்போ நம்ம எல்லாம் கரைப்பட்டவங்க. பாஸ்டர், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பாஸ்டர், ஒப்பு கொடுத்துட்டேன்ற யாருன்னா ஒருத்தர் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆனால் ஸ்திரீகளால் கரைப்பட்டும் நமக்கு ஒரு பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு வரவேற்பு. மிஸ் பண்ணிடக்கூடாது. கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டோம். ஆனால் சிலர் ஸ்ரீ 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 நிறைய ஸ்ரீ எண்ணிக்கையில் அதிகம். அல்லேலூயா. ஆமாம், கரைப்பட்டுட்டோம். ஆனால் மன்னிப்புன்னு ஒன்று கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார், உனக்காக எனக்காக. மன்னிப்பை பெற்று அது பிறகு நம்ம அந்த காரியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அந்த பலனில் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பாதத்தை உறுதியை பிடிச்சிட்டினா, இன்றைக்கு அந்த எண்ணில் அடங்காத கூட்டம் தேவனை ஆர்ப்பரித்து மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து துதிக்கிற அந்த கூட்டத்தோட நீ இருப்பாய். இங்கிருந்து போனவங்களை தான் அவர் தரிசனம் காண்றாரு. ஆனா இன்னும் போல நம்ம அங்க அந்த தரிசனம், அதாவது உலகம் தோன்றத்துக்கு முன்னே பேர் எழுதப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனால் பேர் எழுதப்பட்டவர்கள் இருப்பாங்க. கரைப்பட்டிருக்கிறோம், திருமணம் பண்ணியிருக்கிறோம், சிலர் 1-2 போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அதை தூக்கி எறிந்து அதை நிறுத்தி உதறி தள்ளி சீ என்று வெறுத்து ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். 40 வயசு ஆயிடுச்சுமா, என் பரிசுத்தத்தை மிஸ் பண்ணிட்டேனேன்னு துக்கப்படணும். 60 வருஷம் வரையும் என்னை காத்து கொண்டு நான் தவறி போயிட்டேனே எனக்கு ஒரு துக்கம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆமாம், இவ்வளோ நாள் காத்திருந்து மிஸ் பண்ணிட்டேனே என்கிற ஒரு கிரியைகள் நமக்குள்ளே வரணும். அது வரும்போது தான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அழுது கண்ணீர் விட்டு, அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். சரி, இவங்க யாரு? கீழே வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நல்ல சரியான ஒரு இடங்க கவனிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் சொல்றோம் பாருங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சும்மா அந்த தரிசனம் கிடைக்காதுங்க, சாதாரணமா கிடைக்காது. அல்லேலூயா. இது சாதாரணமா கிடைக்காது. தேவதூதன் யோவானை கேட்கிறான், இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க தெரியுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். அப்ப அந்த தேவதூதன் சொல்றான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கி என்பது நீதி, நீதி என்பது நம்முடைய வாழ்க்கை நடைமுறை. அங்கி என்பது நீதி,
நீதியா வாழ்றான் பாருங்க, நீதியா வாழ்றான் பாருங்க. அதுக்கு நீதி மெல்லிய வஸ்திரம் என்று 2 பேர் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நீதியாய் வாழ வேண்டும். நீதியாய் வாழும்போது தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் தெளிவா சொன்னார். இந்த கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடு. அல்லேலூயா. உன் நலத்தை ஒரு அடி கேட்டால் அதை விட்டு கொடு. உன் முகத்துல காரி துப்பினால் அது என் நிமித்தம் ஏற்றுக்கொள். அல்லது சுவிசேஷம் சொல்லும் போது உன்னை அடித்து இரத்த சாட்சியாய் கல்லால் அடித்து அல்லது கோலால் அடித்து உன்னை கொலை செய்கிறானால் நீ என் நிமித்தம் பொறுத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில என் தேவனுக்காக எதையும் சகித்துக் கொள்வேன், எதையும் சகித்துக் கொள்வேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தவறே செய்திருக்க மாட்டாங்க. இவன் தாங்க அந்த பாவம் செஞ்சான், இவன் தாங்க பாவம் செஞ்சான், அவன் உத்தமனா இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? ஒண்ணுமே செய்யல, எதையும் பேசல. அல்லேலூயா. அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது. நீதிமானுக்கு சிறை தண்டனை. அதுதான் அவனுடைய அங்கியை, அவனுடைய நடையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் துவைச்சு எடுக்கிறானா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் துவைச்சு எடுக்கிறானா. பட்டுன்னு ஒரே அறை துடிச்சிட்டான். ஆனால் மறு அறை கொடுக்குறான் பாருங்க, மறு கணத்தை கொடுக்குறான் பாருங்க. அவன்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தன்னுடைய நடை என்கிற அங்கியை துவைக்கிறானா, துவைச்சு வெளுத்து எடுக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரியம் முகத்தில் யாருன்னா துப்பினாங்களா, இயேசுவின் நிமித்தம் ஆமேன் சொல்லி அதை எடுத்துக்கோ. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தில் தன்னுடைய நடை என்கிற, தன்னுடைய வாழ்க்கை என்கிற அங்கியை துவைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு பெருமை என்பதே இல்லை, திருடு என்பது இல்லை, கொள்ளை அடிக்கிறது என்பது இல்லை, பண இச்சை இல்லை, பொருளாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, அந்தகார கிரியில் நடக்கிற எந்த காரியமும் அவர்கிட்ட இல்லை. அவள் தேவனுக்காக, தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். அவர்கள் தேவனுடைய இரத்தத்தில் தன்னுடைய அங்கை தோய்த்து வெளுத்தவர்கள். யார் அவங்க? இதுவரைக்கும் தப்பு செஞ்சுட்டு ஆட்டுக்குட்டி அவர் யார் என்பதை உணர்ந்துட்டு, டாடி உம்மை நான் உணர்ந்துட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவியாக என் மேலே கிருபையாக இறங்கும், உமது வருகையில் என்னை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா, என்னை நினைக்குறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. அல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரித்து மகா சத்தமாய் சிங்காசனத்தில் இருக்கிறவரை ஆர்ப்பரிக்கிற ஒரு விசேஷம். நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாம் கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் கை ஒரு தட்டுங்க, தூங்குறாரு பாரு, கொஞ்சம் சத்தியத்தை கேட்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்வோம். ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்பொழுது நீ விட்டு கொடுத்தால்தான் ஆண்டவர் உனக்கு அவர் இடத்தை தருவார். இன்னும் நீ பெருமையில, உன்னுடைய அகந்தையில, ஆணவத்தில் இன்னும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. பாவத்தின் மேல் பாவம் கூட்டிக்கும். ஒரு நல்ல திருச்சபை ஜனமாக ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு விசேஷித்த மகளாக நீ வாழ வேண்டும். ஒரு கூட்டம் போச்சுதுங்க, ஸ்திரீகளால் கரைப்படாத முதல் பங்கு, இது 2வது பங்கு. அல்லேலூயா. கரைப்பட்டவர்கள் தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னித்து உமது இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரி. இந்த பக்கம் வராவிட்டால் பிரயோஜனம் இல்லைங்க, இந்த பக்கம் வராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, பச்சை வாழைப்பழம், நல்ல பெரிய பெரிய வாழைப்பழம். கொண்டு வந்த உடனே பார்க்குறதுக்கு அப்போயே சாப்பிடணும் போல இருந்தது. ஆனால் கொஞ்சம் காயாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, மனைவி கேட்டேன், காயாக இருக்குதுமா, நாளைக்கு பழுத்துரும். ஏம்மா இன்னும் பழுக்கலம்மா, நாளைக்கு பழுத்துரும். ஏம்மா இன்றைக்கும் பழுக்கலம்மா, நாளைக்கு பழுத்துரும். 1.5 வாரம் போயிடுச்சுங்க, இன்னும் பழுக்கல, இன்னும் 3 பழம் இருக்குதுங்க. இன்னும் காயவே இருக்கிறோமா, பழமா மாறல.
மேலே போங்க, டேபிள் ஒன்று 3 பழம் இருக்கும். இன்னும் காயாதாங்க இருக்கிறோம். பழமா மாறணுங்க. பழமா மாறினா என்ன? அந்த பக்குவத்திற்கு தேவன் உன்னை பக்குவத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். கோழிக்குள்ள முட்டை அழகா நிற்காவிட்டால் குஞ்சு பற்றாது. ஒரு முட்டை நான் வேண்டாம், எனக்கு என்னால காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு அது உதச்சிக்கிட்டு வெளியே வந்ததுன்னா அதுக்குள்ள ஜீவன் வராது. நீ இயேசு கிறிஸ்துக்குள்ளே, சபை என்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீ ஒவ்வொரு வாரம் வந்து அடங்கும் போது தான் பழக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகும். நீ உதச்சிட்டு போனீன்னா எனக்கு வேலை தான் முக்கியம், ஹல்லேலூயா, எனக்கு பணம் தான் முக்கியம், உன்னுடைய காரியங்கள் அப்படி மாறுமானால் பிரயோஜனம் இல்லை. நீ என்றைக்கும் பழக்க முடியாது, என்றைக்கும் பழக்க முடியாது. காலையில வேலை ரைட்டு, மாலையில ஓடி வந்துரு, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்போ உன்னுடைய இன்னும் உடம்புல பயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையில் ஒன்று காலை இல்லை மாலை. காலை தான் முக்கியம். மாலையில் என் பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள், அநேகர் வந்து ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேலும். இதில் பாதி பேர் வராங்க மாலையில். ரட்சிக்கப்பட வேண்டும், உணரப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை என்னதென்பதை அறிய வேண்டும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள். அநியாயமாய் உன்மேல் குற்றம் சாட்டினாலும் அதை ஆமென் என்று ஏற்றுக்கொள். உன்னிடத்தில் ஒருவன் 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா இயேசு கிறிஸ்து நிமித்தம் விட்டு கொடு. கேட்டுப்பாரு, இல்லைன்ட்டானா விட்டுரு. தேவன் அதை காட்டில் உனக்கு 1000 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்து எடுக்கப்பட்டவர்கள். அவங்க தான் அவங்க. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அதற்கு நான், ஆண்டவனே இது உமக்கே ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அதற்கு நான் எல்லாம் வாசிக்கலாமா? அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சரி, நல்லா கவனிக்கணும். சும்மா அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் அந்த உதாரணம் சொன்ன, பாவியை தேவன் தள்ள மாட்டார் கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும். ஆனால் பாவி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை நிறுத்தணுமா? நீ ஜாலியாக போகிற ரூட்டை விட்டுட்டு பாவத்தை விட்டு நிறுத்தி நிதானித்து நல்ல வழி எது என்று ஆராய்ந்து அதில் நடக்கணும். எரேமியா புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ வழி எது என்று எண்ணி நிறுத்தி நிதானித்து எந்த வழி நல்ல வழி அந்த வழியில் நடக்கணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும். இந்த உபத்திரவத்தில் வாழ்கிறவர்கள், மிகுந்த உபத்திரவத்தில் வாழ்கிறவர்கள் தான் அங்கே போக முடியும். உபத்திரம் வரும், உன்னை ஏவலட்சணமாக பேசுவாங்க, அநியாயமாக உன் மேலே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலன் உனக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு ஆவியானவர் உன்னை தொடுவார். அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரும்போது தான் பிளஸ்ஸிங் கிடைக்கும். அபிஷேகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆவியானவர் நம்மளை பிளஸ் பண்ணுவார், இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா கிடைக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். 1000 முறை சபைக்கு வரலாம், சபையில் பாஸ்டரோடு கூட இணைஞ்சிருக்கலாம், முடியாதுங்க. கெட்ட குணம் இருந்துட்டா முடியாது. அல்லேலூயா. கெட்ட குணம் இருந்துட்டா முடியாது. எத்தனையோ வாலிபர்கள் வந்தாங்க, இளம் வாலிபர்கள் 40, 41 நான் எண்ணிக்கை இருக்குது. ஆனால் ஒருத்தம் கூட தேவனுடைய சமூகத்தில் சரியாய் வரலங்க இதுவரையிலாம். இளம் வாலிபர்கள், அதுதான் இளம் வாலிபத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டார்களானால் நிச்சயமா ஊழியக்காரனா மாறுவான், கட்டாயம் ஊழியக்காரனா போயிடுவான். தேவன் அவனை விடவே மாட்டான். இந்த 19 வயசுல 16, 17, 18, 19 வயசுல தன் இதயத்தை தேவனுக்கு கொடுத்துட்டான்னா நிச்சயம் அவனை கர்த்தர் கைவிடும். அவன் ஒரு தீர்க்கதரிசியா மாறுவான், ஒரு மேய்ப்பன, ஒரு டீச்சரா மாறும், பைபிள் டீச்சரா மாறுவான். அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முளைக்கும் போதே ஏதோ ஒரு பழத்தை ஒரு மாதிரியே சொல்லுவாங்களே, அது என்ன அது பிஞ்சிலேயே பழுத்துதுப்பா. இது சிலது பிஞ்சிலேயே பழுத்துருது. படிக்கும்போதே எல்ஓவி, படிக்கும்போதே
ஒரு பொண்ணு கேட்குறேன், என்னம்மா அப்படின்னா, ஆமாம் ஐயா, நான் 6வதுல படிக்கிறதுலேருந்தே இவரை என்ன பண்ணுறேன். ஏங்க இது என்னங்க அநியாயம்? 6வது எத்தனை வயசுங்க? 11 வயசுங்க. 11 வயசுல எப்படிங்க வரும்? ஒரு அல்லையா சொல்லாமா? பரவாயில்ல, 11 வயசுலேருந்து வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவனை ஏமாற்றாத. ஒரு அல்லையா சொல்லாமா? அது பெரிய காரியம். இது உலகம் அப்படி இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, அல்லேலூயா, இதை விட உபத்திரவங்கள் வரும் மனிதன் மூலமாய், அல்லேலூயா, பிசாசின் மூலமா பல உபத்திரங்கள் வரும். ஆனால் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்ன காத்துக்கொள்ளணும்? உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தன் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும். இவ்வளவு நாள் போயிட்டுருங்க, ஆனால் இனிமே இந்த செய்திக்கு பிறகு உன் உத்தமத்தை காத்துக்கொள்ளும் போது அவருடைய ராஜ்யத்தில், யோவான் கண்ட தரிசனத்தில் நீர் இணைவேன். ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போகட்டும், உதறி தள்ளு. இனி உன் திருச்சபையில் எழும்பி பிரகாசி, உத்தமமா இரு. இலவசமா வரும். சீன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? சீன்னு சொல்லு. கமலசம் மாதிரி வருமா, குஷ்பு மாதிரி வருமா, சீன்னு சொல்லணும். ஒரு அலையிலே சொல்லாமா? இதுதானே முக்கியமான பாவம். ஆனா இந்த பாவத்தை விட மற்றவங்களை குணிய குற்றம் பாருங்க, அது ரொம்ப அது மோசமான பாவம். இதை விட அந்த பிரிஸ்டேஜ் பெருமை வரும் பாருங்க, அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே கிடையாதுங்க. அவங்களாம் காண முடியவே முடியாது. யாரடா சொன்ன 20 வருஷம் கிறிஸ்தவங்க யாரடா சொன்னு கொழ அடியில் சண்டை போடுவான். அல்லேலூயா. அங்கே ஜாக்கிரதையா இருக்கும். சண்டையே உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெருமையே இருக்கக்கூடாது. புருஷங்கிட்ட பிரஸ்டேஜ், மனைவி கிட்ட ஒரு பிரஸ்டேஜ். எங்க உங்க ஈகோ ப்ராப்ளம் எங்கெங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு தாங்க கொண்டு போகும். அல்லேலூயா. அந்த ப்ராப்ளம் எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். ஒரு காலம் யோவான் கண்ட அந்த தரிசனத்துக்குள்ள நீ பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே எத்தனை செல்வங்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. நான் அங்கே உங்களை பார்ப்பேன். நானும் அங்கே உங்களை பார்ப்பேன். உத்தமமான பிள்ளைகள், உத்தமமான சகோதர சகோதரிகளை நான் அங்கே பார்ப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பிரதான கரம் நம்மோடு கூட இருப்பதாக. இப்போ இங்கே 10, 11 நல்ல குணம். ஒரு கூட்டம் ஸ்ரீகளால் கரைப்படாத கூட்டம், இன்னொரு கூட்டம் இவைகளுக்கு பின்பு 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அவங்க என்ன கூட்டம்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தால் தங்களுடைய வாழ்க்கையை துவைத்து வெளுத்த அங்கிகளை தரித்தவர்கள். ஒரு அல்லே சொல்லாமா? அது ஆடையா கர்த்தர் தருகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில இயேசு மட்டும் தான் ஆசைவாடணும். அல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மட்டும் தான் ஆசைவாடணும். அல்லேலூயா. நான் மேரேஜ் பண்ணிட்டு வசனத்தெல்லாம் படித்த உடனே நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப வசனப்பட்டேன். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்ல, ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருந்துட்டு இருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஒரு அல்லே சொல்லாமா? அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரதான கரம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு குடும்பத்தோடு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், நம்மையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உன் புருஷனுக்கு நீ உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் செய்வார். மனதார் அதை நல்லா கவனிக்கணும். நான் சிந்தையில் கூட பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணணும். சிந்தை, தவறான சிந்தை வருதுன்னா உடனே அதை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளணும். இல்லைன்னா ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஓடிடணும். ஒரு அல்லே சொல்லாமா? வீட்டில் இடம் இல்லைனாக்கா சபைக்கு ஓடி வரணும். எப்படியாவது உன்னை நீ காப்பாற்றி கொள்ளணும். 4 தூதர்கள் காற்றை வீசாதபடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சேதப்படுத்தாதீங்க, பூமியையும் சமுத்திரத்தை சேதப்படுத்தாதீங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நெற்றியில முத்திரை போட வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த வெண்ணங்கி தரித்து தேவனுடைய ரத்தத்தில் துவைக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, அவங்க எப்படிப்பட்டவங்க? உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவங்க நெற்றியில என்ன இருக்கிறது? உபாகமம் 28:10.
அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? நல்லா கவனிங்க. பூமியின் ஜனங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரதர், கவனிங்க. பூமியின் ஜனத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்த நிமித்தம் உங்கள் நெற்றியிலே தேவனுடைய நாமம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, தரிக்கப்பட்டு வாழ்ந்து பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்த்து பயப்படுவான். அந்த கிருபை இல்லாவிட்டால் நீங்க இருந்து பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பயப்பட மாட்டான், உன்னை எதிர்த்து வருவான். ஏன்னா சாத்தான் ஏவி விட்டு அனுப்புவான். அதுக்கப்புறம் இது உபத்திரம், அதெல்லாம் முடியாது. தேவனுடைய சமூகத்தில் அல்லேலூயா. மீண்டும் எல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உபகமம். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, டைம் இல்லை, நம்ம கீழே போயிடலாம். இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதற் கூட்டம் யாரு? முதற் பலன் யாரு? ஸ்திரீகளால் கரைப்படாத 144,000 பேர். அவர்கள் யாரு? இஸ்ரேல் கோத்திரத்தார். இரண்டாவது கூட்டம் யாரு? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு நல்லா கவனிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல பேரம் பேத்திலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நினச்சிட்டு அது உபத்திரவமா. வாழ்க்கையில் தவறு பண்ண பிள்ளைகள், பாவம் செஞ்ச பிள்ளைகள் மேலே தாய்மார் தகப்பனார் பாசம் வைத்து என் குழந்தைக்காக என் பேத்திக்காக கண்ணீர் விட்டு அழுது, எனக்கு உபத்திரம் பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க. அது உபத்திரம் இல்லை, உனக்கு வரணும் உபத்திரவம். யாருக்கு வரணும்? உனக்கு வருகிற உபத்திரவத்தில் நீ நிலைச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள சண்டை போட்டுறக்கூடாது, மற்றவங்களுடைய ரத்தத்தை கிழிச்சு எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நடை, வாழ்க்கை என்கிற நடை கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ரெண்டாவது அல்லேலூயா, ரெண்டாவது பலனாய் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறார்கள், இரவும் பகலும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுவோமா? பிரைஸ். கீழே இப்போ 10-11 வாசிக்கலாம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. இரண்டாவது பலன் சொல்லுது. மூன்றாவது 11, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவனங்களில் சூழ் நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக ஆமென் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். சத்தம். சரி, நல்லா கொண்டு. இப்போ தூதர்கள் யாவரும் சிங்காசனத்துக்கு மூப்பர்கள், அந்த வசனத்தை வாசிக்க எனக்கு சரியா தெரியும். இல்லம்மா 11மா. தூதர் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. அந்த 4 ஜீவன்னா என்ன? இங்கே பரலோக ராஜ்யத்தில் கவனிக்கலாம். வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதோடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவன் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறான். கர்த்தருடைய 4 விசேஷமான காரியங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் செய்வார். இப்போ தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும். மூப்பர்லாம் யாரு? 24 மூப்பர்கள். இப்போ இந்த 24 மூப்பர்கள் அவங்க யாரு? அல்லேலூயா. சரி, இந்த 24 மூப்பர்கள் கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாமம் மகிம்பட மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கலாம். அந்த மூப்பர்கள் யார்? 24 மூப்பர்கள் யாரு? மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27-28.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அல்லே சொல்லமா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இடுப்பு வலி, அது வலி, கால் வலின்னு சொல்லக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அந்த 24 மூப்பர்களில் 12 பேர் சீஷர்கள். என்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. என்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள். அந்த மூப்பர்கள் யாருன்னா, 24 மூப்பர்கள் யாருன்னா, அந்த மூப்பர்கள் 12 சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குற, எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? 12 கோத்திரத்தை நியாயத்திற்கத்தக்கதா என்னோடு கூட நீங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீங்க. அப்போ இன்னொரு 12 கோத்திரம் யாரு? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 13-14. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாக 12 கோத்திரத்துடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. கோத்திரம் 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு அல்லே சொல்லமா. 12 வாசல்ல 12 தூதர் இருக்கிறாங்க. 12 வாசலுக்கு மேல 12 கோத்திரங்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த 12 கோத்திர நாமம் என்ன? யார் யாரு? ரூபன், சிமியோன், யூதா, இவங்க எல்லாமே. நல்லா கவனிக்கணுங்க. பூமியில் பிறந்தவங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற வாசலில் அவருடைய பெயர் இருக்கிறது. உன் பேர் இருக்குதுமா. அவங்க தான் அந்த மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க. அது யாருன்னு தெரியாது. யாரெல்லாம் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அந்த மிகுந்த உபத்திரத்தை வாழ்ந்ததான். அவருடைய இரத்தத்தில் உன்னுடைய நீதி துவைக்கப்படணும். அவருடைய இரத்தத்தில் உன்னுடைய நீதி துவைக்கப்படணும். இல்லைன்னா முடியாது. யோவான் கண்ட தரிசனத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் துவைக்காதவர்கள் இருக்க முடியாது. ஏதா இருந்தாலும் பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவின். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்லுவோம், மகா சத்தமாய் சொல்லுவோம். இது யார் பெற்றுக்கொள், இந்த சபையில் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வார்கள் என்று தெரியாது. அங்கே போகும்போது தான். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த முதலாவது உலகத்தை விட்டு விலகணும். சபைக்கு கேடு செய்யக்கூடாது. கேடு செய்கிறவர்களாம் அந்த அங்கி பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு பொதுவாக சொல்லிடுறேன், ஊழியக்காரனுக்கு இந்த சபையில் எந்த சபையில் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் சாத்தனுடைய ரிமோட்டு. அவங்க யாரு? சாத்தனுடைய ரிமோட். அவங்கள விடுவிக்கவே முடியாது. நோ சான்ஸ். அல்லேலூயா. ஒருவேளை மனம் திரும்பி அப்பா பிதாவே என்று அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். ஒருவேளை அவர் திரும்பினால் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. 12 வாசல், 12 தூதர்கள். அந்த வாசலுக்கு மேலே என்ன இருக்குதான்? 12 பேர் இருக்குது. அது கீழே வாசிக்கலாம். நகரத்தின் மதில்களுக்கும் நகரத்தின் மதிலுக்கும் 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. ஒரு அல்லே சொல்லாமா. வாசலுக்கு மேல கவனிங்க. வாசலுக்கு மேல 12 கோத்திரம். வாசலுக்கு அஸ்திபார கற்கள்ல 12 சீஷர்கள். அல்லேலூயா. ஆமா, இவங்க தான் அந்த 24 மூப்பர்கள். ஒரு அல்லே சொல்லாமா. வாசல்லே இருக்கும்போது அஸ்திபாரத்தில் அவங்க பேர் இருக்கும்போது உள்ளே இருக்க மாட்டாங்களா? 12 பேர் நியாயத்திற்கக்கூடிய ஒரு விசேஷம். ஒரு சிங்காசனத்தை என் கூடவே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லாமா. சத்தமாக சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்லுவோம். சரி, அந்த 12 ஜீவன் யாரு? அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பொறுத்துக்குங்க. என்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அல்லையே சொல்லாமா. தெரியுது, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ரொம்ப பிரியம் என்னென்னா, நீங்கள் போகும்போது ஒரு காப்பி கொடுத்து அனுப்பணும்னு விரும்புகிறேன்.
ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஒரு அல்லையே சொல்லாமா? அதனால் நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க நேர்மையாக. ஒரு அல்லையே சொல்லாமா? ஆமாம், ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடையக்காரர் உங்கள் மேலே இருக்கும். தேவன் ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவாருங்களா? அல்லேலூயா. ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நல்லா கவனிக்கலாம். இந்த ஜீவன் யார் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய பிரதான கரம் நமக்கு இருக்கிறது. இங்கே வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4, 7, 10 வாசித்துட்டோம் இல்லையா? பிரைஸ். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷமுகன் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஒரு அல்லையா சொல்லாமா? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த ஜீவன் யாரு? தேவனால் விசேஷமாய் படைக்கப்பட்ட 4. தேவனால் விசேஷமாக படைக்கப்பட்ட 4. ஒன்று சிங்கத்தை சொல்றாரு. அந்த ஒரு ஜீவனுடைய சிங்காசன முகம் எப்படி இருந்ததுதான்? சிங்கத்தின் முகம். சிங்கம் எதற்கும் பின்வாங்காதுங்க. ஏன வந்தாலும் பின்வாங்காது. அதை அடிச்சு காலி பண்ணிடும். தைரியம். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப தைரியம் சிங்கத்திற்கு. நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிற ஒரு பாடல் கூட இருக்குது. நான் கூட பாடி இருக்கிறேன். இப்போ அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. 2வது ஜீவன் எப்படி இருக்குது? காளைக்கு ஒப்ப. நல்லா கவனிக்கணும். காளைக்கும் சிங்கத்துக்கும் ஒரே பலன். அல்லேலூயா. ஆமாம், சிங்கத்து மாட்டுச்சுன்னா சிங்கம் கிட்டத்தட்ட 20-30 அடி தூக்கி போடும். அந்த அளவுக்கு சிங்கத்தையே தூக்கி வீசக்கூடிய ஒரு பலன் காளைக்கு இருக்கிறது. 3வது மனுஷ முகம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு 3வது மனுஷ முகம். இவனுக்கு இல்லாத ஞானமும் தைரியமே எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஏனையை தம்மசம் படுத்திடுறான், ஒரு சிங்கத்தை தம்மசம் படுத்திடுறான், ஒரு புலியை தம்மசம் படுத்திடுறான், கடல்ல இருக்கிற அத்தனை மிருகங்களையும் தன்வசம் படுத்திடுறான், மச்சங்களை. அல்லேலூயா. விசேஷமானவன் மனுஷ முகம். 5வது பறக்கிற கழுகு. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிக்கணும். காட்டுக்குள்ள கடைசி நாளில் பூமியில் கிடக்கிற பிணங்களை புசிக்கிறதுக்காக, அடித்து புசிக்கிறதுக்காக திரளான கழுகுகள் ஒரு குகையில் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கிறது தான் பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது மனுஷன் அலக்க தூக்கி பறக்கக்கூடிய கழுகுகள். நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. மலைகளில் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஆட்டை கழுகு என்ன பண்ணோம்? அழகாக தூக்கிட்டு போகும். ஸோ இதை என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இதை 4 ஜீவன், ஒவ்வொரு ஜீவனுடைய முகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சரி, இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க யாரு? கீழே அப்படியே வாசிக்கலாம். ஆமென். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அப்புறம் கீழே வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கம்மா வாசிக்கிற? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதலாம் ஜீவன். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு என்னம்மா நீ வாசிக்கிற? ஆனா 7வது வசனத்துக்கு ஓடிடுற. என் மூளையும் உன்னால குழம்புது. நான் ஃபீட் பண்ணிட்டு வந்தது அது சிதறி போகிற மாதிரி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த 4 ஜீவனுடைய வேலை என்ன? அல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போ அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் 6 சிறகு, 6 ரெக்கை இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு ஜீவனுக்கு எத்தனை சிறகு இருக்குது? 6 சிறகு. அதில் 2 முகத்தை முடிக்குமா, 2 கை துதிக்குமா, இன்னொன்று தன் கால்களையும் எல்லாவற்றையும் தன் உடலை மறைச்சிக்கிட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் தேவனை வணங்கி கொண்டிருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை வணங்கி கொண்டிருக்கும்.
இப்ப வாசிக்கலாம். இப்ப அந்த 4 ஜீவன்களிலும் ஆ. ஒவ்வொன்றும் வாறு சிறகுகள் உள்ளவைகளும் வாரா அவ்வாறு ஆ சிறகு உள்ளவைகளாகவும் எங்க இருந்து இவங்கள எங்களை பிடிச்சிக்கின்னு வந்தீங்க? இவங்கள சுற்றிலும் என்னையே மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நானும் ஏற்கனவே மிரண்டு போனுவேன். அல்லேலூயா. அவ்வாறு சிறகுகளும் சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருக்கன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? முதற் பலன். அல்லேலூயா. ஆமா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்ரீகளால் கரைப்படாதவர்கள். இப்ப எப்படிப்பட்ட இதயமா இருக்கும் பாரு. அவரை போல, குமாரனை போல, தேவகுமாரனை போல கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க. அல்லேலூயா. தீமை பார்க்காத சுத்த கண்ணன் அவர். நாமும் வளரலாம். இனிமே இதுவரையிலும் விட்டுருங்க. இனிமே நீ பாவம் செஞ்சனா கட்டாயம் அந்த தரிசனத்தில் நீ இருக்க முடியாது. பிரதர், சிஸ்டர், ஆவியனும் உன்னை எச்சரிக்கிறார். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இனி அந்த பழி வேணாம். நாளைக்கு நாளன்னைக்கு உலகம் முடிய போதும். 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா முடிய போதும். இந்த நாளிலிருந்து நம்முடைய ஜீவனை தேவனுக்காக அர்ப்பணிப்போம். சபையில் ஊன்றிடுங்க. சபையில் கூடி ஜெபம் பண்ணுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிங்க. இதுக்கு மேலே நீ ஆசை வச்சு உன் கண்களில் இச்சையில் நீ விழுந்து போனால் நீ கர்த்தருடைய சமத்துக்கு வரவே முடியாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 4 ஜீவன்கள் தேவனை ஓய்வில்லாமல் ஆராதிக்குதான். ஓய்வில்லாமல். அல்லேலூயா. ஒரு முகம் எப்படிப்பட்ட முகம்? இன்னொரு முகம் கழுகுக்கு. இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள். அங்கிருந்து தேவன் அழகா யோவான் மூலமா தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் நினைக்கிறது அது பிரம்மாண்டமா இருக்கும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தூதர்களுக்கு 12 தூதர்களுக்கு முன்பாக, அப்புறம் 24 சிங்காசனம், 4 ஜீவன்கள், இவங்கெல்லாம் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நான் யோசித்துருப்பேன். இதுதான் நமக்கு. இப்படி யோசிக்கிறவன் அங்கே போயிடுவான். இப்படி யோசிக்கிறவன் இங்கே தான் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் குறித்து யோசிங்க, நீங்கள் சூப்பராகிடுவீங்க. தெய்வக்கரை உங்கள் மேலே இருக்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். முதல் பலன் யாரு? 144,000. 2வது பலன் யாரு? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாவற்றையும் கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றிடுமே. அந்த 12 சீசன் அப்போ எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்ல, என்னோடு கூட நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் சிங்காசனத்துக்கு வந்து. அப்போ அந்த சிங்காசனத்தில் இருக்க தேவனுக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள், 4 ஜீவன்கள், 24 சிங்காசனங்கள். இதுக்கு அது தேவ ஆட்டுக்குட்டியானோடு கூட, நல்ல கவனிங்க, தேவ ஆட்டுக்குட்டியானோரோடு கூட 144,000 பேர். அதுக்கப்புறம் தேவனுடைய சிங்காசனம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 4 ஜீவன். அதுக்கப்புறம் 24 சிங்காசனம், 12 கோத்திரத்தார், 12 சீஷர்கள். அதுக்கு பிறகு வெள்ளையங்கி தரித்தவர்கள். நம்ம தான். விட்டா நம்ம, இந்த உலகத்தை விட்டா நாம, இல்லைன்னா நான் கிடையாது. அப்போ அந்த பரலோக ராஜ்யம் எவ்வளோ அழகாக இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆகினால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிம்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் இனி சொல்கிறார் பாருங்க, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய 4:15 சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நைட்டு இரவு ஜபம்னாலும் ஓடி வந்துடணும், காலை ஜபம்னாலும் ஓடி வந்துடணும், மத்தியானம் ஜபம்னாலும் ஓடி வந்துடணும். இவர்கள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் அங்கே சொல்லப்படும் அவர்களை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசம் செய். அப்படின்னா நமக்குள்ள அவர் வாசம் செய்யணும். அப்படி இருந்தால் உனக்குள்ள வாசம் செய்வார். செல்வங்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எப்பொழுது ஆராதனை வச்சாலும்
முடிந்த அளவுக்கு பர்மிஷன் போட்டாவது வந்து கலந்துக்கலுங்க. அல்லேலூயா. பின் வாங்கக்கூடாது. இனி நீ பின் வாங்கக்கூடாது. தேவக்கரம் மேலே இருக்குது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சரி, வாசமாய் இருப்பார். அப்புறம் இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஒரு அல்லே சொல்லாமா? அங்கே போயிடணும். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நம்மளை தொடாது. ஒருவேளை இங்கே இருந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே இருந்தாலும் வெயிலோ உஷ்ணமோ உன்னை தொடாது. கர்த்தர் உன்னை கிருபையாக தாங்கிக் கொள்வார். அப்புறம் ஆண்டவர் அவர் முடிக்கிறாரு, சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. எவ்வளோ பாக்கியங்க. அவர் நல்ல கவனி, அவரே இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற உன்னை அவர் தான் மேய்க்கிறார். அவங்க சுத்தமானவங்க. இன்னொருத்தர் மேய்ப்பார், அவங்க அசுத்தமானவங்க. அவங்க வாயில் பொய் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா இருக்குதுங்க, நடந்தே இருக்காது, அப்படியே வந்து பொய் சொல்ல என்கிட்ட. இன்னும் இருக்குது அந்த ஆத்மா, நடந்தே இருக்காது, பொய் சொல்லும். அவங்க வந்து சொல்றாங்கன்னா சத்தியமா நான் நினைச்சுக்குவேன் இவங்க உண்மையே பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஆத்மா தான் பயங்கரமா பொய் சொல்லுங்க. அது இல்லாததை இருக்குதுன்னு சொன்னோம். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், அவங்க பொய் சொல்றவங்க. பாவம், நான் வருத்தத்தோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நல்ல மக்கள். அல்லேலூயா. ஆமாம். ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரே இந்த பூமியில் நம்ம அங்கே போகிற வரைக்கும் நடத்துவாருமா. பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க திருட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க, மற்றதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அவங்க தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தத்தில் தன்னுடைய நடை வாழ்க்கையை தொய்த்து எடுக்கிறவர்கள். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. இவர்கள் இவர்களை மேய்த்து அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா யூ-டர்ன் பண்ணி ஜீசஸ் கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. ஆமாம். இந்த கடைசி வசனத்தை 16, 17 ரெண்டுத்தையும் எல்லாம் வாசிக்கலாமா? இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஒரு அல்லே சொல்லமா? ஆண்டுடைய பிரதான கரம் நம்மோடு கூட இருக்கும். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவர் நடத்தணும். குட்டியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தை மதிப்பாங்க, மெய்ப்பர் சொல்லுகிற வார்த்தையை மதிப்பாங்க. ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலனடை செய்வான். நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடலாம்.